ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சிக்கன் வறுவல் பண்ண போகிறோம். சிக்கன் வறுவல்னால் மசாலாலாம் போட்டு வறுத்தரைக்கிற சிக்கன் வறுவல் கிடையாது. இது வந்து சில்லி போல் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய சிக்கன் வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்ய தெரியாதவங்க கூட செய்யலாம், ரொம்ப ஈஸியாக வரும். நீங்கள் அடிக்கடி யோசிப்பீங்க, நம்ம சிக்கன் சில்லி எல்லாம் பண்ணுறோம், நம்ம வடச்சட்டியில் ஒட்டிக்குது, மசாலா ஒட்டிக்குது, பிரிஞ்சிருது அப்படிலாம் சொல்வீங்க. அந்த மாதிரி எதுவுமே இதில் இருக்காது. இந்த மாதிரி மட்டும் நீங்கள் சில்லி பண்ணிங்கன்னா சிக்கனில் அந்த மசாலா உதிராது, அதே சமயம் அடிப்பிடிக்கவும் செய்யாது. அந்த மாதிரியான ஒரு சில்லி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க, ரொம்ப ஈஸியான முறையில் ருசியான ஒரு சிக்கன் வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 300 கிராம் சிக்கன் இது போல் எலும்பில்லாததாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். 300 கிராம் சிக்கனுக்கு ஒரு முட்டை சரியாக இருக்கும். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போ சிக்கனும் பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரமாக நல்லா ஊறிட்டுருக்கு. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதே அளவு 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். சூப்பராக கலந்து வச்சு பாருங்கள். எவ்வளோ நம்ம முட்டையெல்லாம் போட்டு செஞ்சனால நம்ம தண்ணி ஒரு துளி கூட சேர்க்கலை. அந்த முட்டையில் இருந்த ஈரப்பதம் மட்டும்தான். இப்போ மாவு சேர்த்ததுமே நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் சரியான பக்குவம். அடுத்ததாக இதில் நம்ம கையில் ஒரு கையளவுக்கு மல்லித்தலையை சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்திங்கன்னா அந்த மசால் கூட சேர்த்து அந்த மாவெல்லாம் சேர்ந்துருக்கப்ப நல்லா ஒட்டிக்கும் இந்த கருவேப்பிலை மல்லித்தலை. பார்த்திங்கன்னா சூப்பராக கலந்தாச்சு. இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா என்ன ஆகுனா அப்படியே ஒன்றோட ஒட்டிக்கும். அதனால் தனித்தனியாக எடுத்து ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதே போல் எண்ணெய் அதிகமாக ஊற்றிருக்கோம், நிறைய சிக்கன் போட்டு பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையவும் போட்டுறாதீங்க. கம்மியாக நம்ம கையில் ஒரு கையளவு சிக்கன் போட்டு பொரிக்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் போட்டு பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த சிக்கன் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். நம்மளுக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். உடனேவும் கலந்து விடக்கூடாது. கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அதுவே தானாக எலும்பி வரும். நீங்கள் போட்டதுமே கரண்டியை வச்சு கலந்து விட்டிங்கன்னா அந்த மசாலெல்லாம் அந்த எண்ணெயில் போட்டு கலந்து சிக்கனில் வந்து மசால் பிடிச்சிருக்காது. அதனால் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நீங்கள் கலந்து விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறுன்னு வரும். சிக்கனோட கலர் நல்லா மாறி மொறுமொறுப்பாக வெந்திருக்கணும். அந்த மாதிரி வர்றது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக இப்போ சிக்கன் வந்து நம்ம வெந்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா சிக்கனையுமே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையான சிக்கன் இது வறுவல். இது நீங்கள் எப்போயுமே நம்ம சில்லியெல்லாம் செய்கிற மாதிரி தான். ஆனாலும் இதில் எக்ஸ்ட்ரா நம்ம கருவேப்பிலை மல்லித்தலையெல்லாம் சேர்த்து நம்ம செய்கிறப்போ அதோட மனம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். வெறும் சிக்கனை மட்டும் சேர்த்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி மல்லித்தலை அதிகமாக சேர்த்து கருவேப்பிலையும் அது கூட சேர்த்து சாப்பிட்றப்போ அதோட மனம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.